எல்லாருக்கும் வணக்கம். மும்பையில இந்த மாதிரியான ஒரு க்ரௌட நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அதுதான் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய விக்டரி பெரேட். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அது மாரி தான். 2007 வேர்ல்டு கப் வந்து இந்தியா ஜெயிச்சாங்க. 17 வருஷங்களுக்கு அப்புறமா அதே மாதிரியான ஒரு பெரேட இப்போ இந்தியன் ஃபேன்ஸ் வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அத பார்க்கும்போதே பயங்கரமா இருந்தது. எப்பேர்ப்பட்ட வைப்ல இருந்திருப்பாங்க மும்பை ஃபேன்ஸ்ன்னு தெரியுது, அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. சரி, இந்த பெரேட்ல நடந்த சில முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மொதல் விஷயம் என்ன தெரியுமா? விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டான்ஸ் ஆடினது தான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்ததே கிடையாது. 2 பேருமே இவ்ளோ ஜோவியலா அ ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாரி டான்ஸ் ஆடினது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துருக்கோம். ஏன்னா, ம் எப்போ அந்த ஓப்பன் பெரேட் பஸ் வந்து 2 கிலோமீட்டர் தான். அந்த நரிமன் பாயிண்ட்லேருந்து வெங்கடேஷ் ஸ்டேடியம் வரைக்கும் 2 கிலோமீட்டர் தான், ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஆனா அது கடக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அத தாண்டி அவங்க வெங்கடேஷ் ஸ்டேடியம்க்குள்ள டீம் வரும்போது அந்த வைப் வந்து வேற மாரி ஆயிடுச்சு. எல்லோருமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அந்த டீம் அப்படியே லீட் பண்ணி முன்னாடி கூட்டு போறாங்க, அப்போ சடனா வந்து 2 பேருமே டான்ஸ் ஆடினாங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ பயங்கரமா இருந்தது. அந்த டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த வைப் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. இதுல வர அடுத்த முக்கியமான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பும்ராவை நேஷனல் ட்ரெஷர் அப்படின்னு விராட் கோலி சொன்னது. இது வந்து என்னவோ உண்மைதான். ஏன் அப்படின்னா, பும்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்ல அவ்வளோ முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு பவுலிங்காலேயே இந்த டீம் ஜெயிச்சிருக்குன்னா, ஏதோ ஒரு வகையில் பும்ரா ஒரு முக்கியமான காரணமாயிட்டாரு. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லையுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. ஆஸ் யூஷுவல் அந்த ஃபைனல்ல அந்த மாதிரியான ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல பும்ராவுடைய பவுலிங் மட்டுமே சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்றது உண்மை. என்னதான் சூரியகுமார் யாதவ் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாலும் கூட, ஹர்திக் பாண்டியா ஃபைனல் ஓவர் போட்டிருந்தாலும் கூட, பும்ராவோட அந்த ஓவர் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து விராட் கோலியே சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னா, இவர் வந்து ஒரு நேஷனல் ட்ரெஷர். இப்பேற்பட்ட பிளேயரை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம், ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அங்கே நடந்தது. அங்கே வந்து ஆங்கரா இருந்தவர் கௌரவ்னு ஒரு பிரபலமான ஆங்கர். அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த பெட்டிஷன்ல நீங்க சைன் பண்ணணும், பும்ரா இஸ் நேஷனல் ட்ரெஷரர் அப்படின்னு நீங்க பெட்டிஷன்ல சைன் பண்ணணுன்னே நான் இப்பவே சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி விராட் கோலி சைன் பண்ணாரு. அப்புறமா ஒன்ஸ் இன் ஏ ஜென்ரேஷன் பிளேயர் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. இவர் நம்ம டீமுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. அது என்னவோ உண்மைதான். இப்பேற்பட்ட ஒரு பிளேயரை எந்த தலைமுறையும் பார்க்காதான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு மேசிவான ஸ்டஃப் இருக்கிற அசெட் யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் சொல்ல முடியும். இன்னும் இப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. சரி, இதுல வர அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹர்திக் பாண்டியாவை வேங்கடே எப்படி வரவேற்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். சரி, கட் பண்ணா நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக் போவோம். 2024 ஐபிஎல்ல ஒரு ட்ரேடிங் நடந்தது. குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டனா வராரு ஹர்திக் பாண்டியா. எப்போ மும்பை வேங்கடேக்குள்ள அவர் வராரோ அப்பெல்லாம் அவரை பூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து இங்கிலாந்துல தான் நடக்கும், இல்ல ஆஸ்திரேலியாவில் நடக்கும். அதுவும் ஆப்போசிட் டீம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் பூ அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஆனா முதல் தடவையா நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்திருக்கவே மாட்டோம். சொந்த நாட்டு ஃபேன்ஸே வந்து தன்னுடைய சொந்த நாட்டு கிரிக்கெட்டரை வந்து இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மும்பை வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் இப்படி பண்ணாங்க. சரி, இப்போ கட் பண்ணா இந்த பிரசன்ட்டுக்கு வருவோம். 2024 T20 வேர்ல்டு கப்ல அந்த கடைசி ஓவரில் 16 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணணும். டேவிட் மில்லர் இருக்கும்போது டிஃபெண்ட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேர்ல்டு கப்ல வின் பண்ணி அவர் ரொம்ப எமோஷனலா ஆனாரு. இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, see you soon வேங்கடே அப்படின்னு போட்டிருந்தாரு. அது வந்து ஒரு நோட் தான், நான் வேங்கடேக்கு வரேன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கான அர்த்தம் நமக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வேங்கடே ஸ்டேடியம் எந்த அளவுக்கு அவர் பூ பண்ணாங்க, இப்போ எப்படி வரவேற்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த வரவேற்புன்றது இது வரைக்கும் ஹிஸ்டரியில பார்த்துருக்கவே மாட்டோம். அதே கிரவுண்டு தான், அதே ஃபேன்ஸ் தான், ஆனால் வரவேற்புன்றது பயங்கரமா இருந்தது.
ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிடெம்ஷன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் நடக்கிறது சில இடத்துல தான் இருக்கும். அப்படி ஹர்திக் பாண்டியா அந்த வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாரு. இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து இந்த வேர்ல்டு கப்பை லிஃப்ட் பண்ணது. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஒரு 2 பேருடைய ஜென்ரேஷன் ஏரா வந்து அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். 2 பேருமே இப்போ T20 இன்டர்நேஷனல் ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்பேற்பட்ட ஃபேர்வெல் இனிமே பெருசாக எந்த ஒரு பிளேயருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி ரொம்ப லக்கியஸ்ட் பிளேயர்ஸாக 2 பேருமே இருந்திருக்காங்க. இதே இந்தியாவில் அகமதாபாத்தில் 2023 ODI வேர்ல்டு கப் ஃபைனலில் எவ்வளோ ஹார்ட் பிரேக்கோடு அவங்க வெளில போனாங்க நமக்கு தெரியும். ஆனால் அதே இந்தியாவில் ஆனால் வேற ஒரு கிரவுண்டு மும்பையில் இந்த மாதிரி வேர்ல்டு கப்ட 2 பேருமே சேர்ந்து லிஃப்ட் பண்ணாங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிளேயராக மாறிட்டாங்க விராட் கோலி, ரோஹித் சர்மாவும். ஸோ கடந்த ஒரு 15லேருந்து ஒரு 17 வருஷங்கள் வரைக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்றது மிக பெருசு. ஸோ இந்த வேர்ல்டு கப்புக்கு அவங்க முழு தகுதியான ஒரு பிளேயர்ஸ் தான். இதில் வர அடுத்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த வேர்ல்டு கப் செலிப்ரேஷனில் மும்பை ஃபேன்ஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான இந்த வைபே சூப்பராக இருந்தது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை அப்படின்னு தான் தெரியுது. அதே மாதிரி அந்த மும்பை போலீஸோடைய ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ரோட்ஸை பிளாக் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படாத மாதிரி பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்லாம் போச்சு. ஆம்புலன்ஸ்லாம் வழிவிட்டு மும்பை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டாக நடந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் க்ரௌடை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அதே மாதிரி மும்பை ஃபேன்ஸும் ரொம்பவே நல்லாவே அது வைபோடையாக இருந்தாங்க. அந்த டைமில் அது எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2007 இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமா இப்போது மும்பை இப்படியான ஒரு க்ரௌடை விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு பிடிச்ச ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.